அனைவருக்கும் வணக்கம். நாம் திருவள்ளுவநாயனார் அருளிச் செய்த ஞானவெட்டியான் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். யோகசாதன பயிற்சியின் போது அமிர்தத்தை இறக்கி உண்ட திருவள்ளுவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். அது அத்தனை சுலபமல்ல, மிகுந்த பிரயாசையையும் கடினமான துன்பங்களையும் கடந்தவர் மட்டுமே இதை அடைய முடியும் என்று சொல்லியிருந்த கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம். இந்த யோக பயிற்சி என்பது முழுமையாக எவராலும் அறிந்து கொள்ளப்படவில்லை. அப்படி அறிந்து கொண்டவரும் சொல்லும்போது முழுமையாக தன்னுடைய அனுபவத்தை எவருக்கும் வெளிப்படுத்தி சொல்லிவிடவும் முடியாது. இவையெல்லாம் வார்த்தைகளால் வர்ணிக்கப்படக்கூடியவை அல்ல, அவரவர் தத்தமது அனுபவத்தின் மூலமாகவே அறியக்கூடியது என்று திருவள்ளுவநாயனார் குறிப்பிடுகிறார். வள்ளுவரின் அனுபவத்தை தொடர்ந்து பார்க்கலாம். அனைவோர்களுமே அறியார், அறிந்தவராகிலும் மன உற்பனமாய் மதனம் தனி அமுதி என்றொழுது எவராகிலும் இந்தனம் மிக்கருள் சுழி என்றது தவறாமலும் நூல் வழி கண்டு உரை மௌனம் தனே கெவனாதிகள் வெகுநாள் யுகம் சிவபோகம் செய்து அறியாமலும் சவமாகினார்கள். தவம் செய் அகம் அவர் பெற்றுடன் உவர் கண்டு அறியார் உதகங்களில் மதவேதகமாய் இவர் ஞானிகள் இலகும் புவி உலகங்களில் பரதேசியதாய் சுகபோகிகள் குகை சாதனை வயிறு சீவன் கவனத்துடன் உடல் போய் சுடுகாடி ஏகினர்கான். இந்த யோக பயிற்சியிலே கடினமான நிலைகளை கடக்க வேண்டியது அவசியமாகிறது. இதை சரியாக செய்து கொள்ள முடியாதவர்கள், பாதியிலேயே யோக பயிற்சியை விட்டுவிட்டவர்கள் நோயாளிகளாகி சுடுகாடு போய் மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள். அத்தனை சுலபத்திலே இந்த வாசியின் நுணுக்கங்களை எல்லாம் எவராலும் கற்றுக்கொண்டு விட முடியாது. எல்லோருக்குமே இது தெரிய வந்து விடாது. அப்படி தெரிந்தவர்களும் கூட வெளிப்படையாக இந்த நுணுக்கங்களை சொல்லித்தர மாட்டார்கள். ஆனால் நான் என்னுடைய அனுபவங்களை எல்லாம் இங்கே வெளிப்படையாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். மதுரமாக இன்ப தேனமுதமாக இருக்கக்கூடிய அமிர்தத்தை சிரத்திலே இருந்து இறக்கி உண்ணலாம் என்று அனைவரும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அமிர்தத்தை இறக்கி உண்டவர்கள் எத்தனை பேர், அதிலே எத்தனை பேர் என்பதை எண்ணி பார்ப்பது சற்று கடினமான காரியம். தனக்கு அமிர்தம் இறங்கியதாகவும் தான் அமிர்தத்தை உண்டதாகவும் சிலர் வாய்ப்பேசிக் கொள்வார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் அமிர்தத்தை உண்டவர்கள் தானா என்று விசாரித்து பார்த்தால் அதிலே உண்மை இருக்காது என்று குறிப்பிடுகிறார். எவராக இருந்தாலும் தனக்குள்ளே ஏற்பட்ட இந்த அனுபவங்களை எல்லாம் முழுமையாக மற்றவருக்கு புரியப்படுத்திவிட முடியாது. சுழுமணி என்பதிலே வைத்திருக்கக்கூடிய மனதின் ஓட்டம் என்பது தவறிவிடக்கூடாது. சரியான வழி என்பது சந்திரகளை சூரியகளை இணைத்து செய்யக்கூடிய பயிற்சி என்பதை மறந்துவிடக்கூடாது. உண்மையான மௌனம் என்பது வாய்க்க வேண்டும். மௌனம் என்பது மனதின் அசைவுகள் அற்றி இருக்கக்கூடிய நிலையாகிறது. மனதின் கூறுகளாக இருக்கக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று அழைக்கப்பட்ட இந்த நான்கும் எந்த விதமான அசைவுமற்று புலன்கள் வழியாக சஞ்சரிக்காமல் சுழுமணி மையத்திலே ஒடுக்கம் பெறுவதுதான் மௌனம். இப்படிப்பட்ட மௌனத்திலே இருந்து கவுன ஆதிகள் முறையாக ஆகாயம் என்று அழைக்கப்பட்ட ஆகாய வீதியிலே சஞ்சரிப்பதற்கு தேவையான மன உறுதியை பெற்றாக வேண்டும். இது உடனே ஆகிவிடாது. வெகுநாள், பல யுகங்கள் கூட சிலர் காத்திருந்து இந்த பயிற்சியை செய்திருக்கிறார்கள். இப்படி செய்யக்கூடிய இந்த பயிற்சிக்கு சிவயோக பயிற்சி என்று பெயர். சிவயோகம் என்பது அத்தனை பேருக்கும் சாத்தியமாகிவிடாது. இதை சரியாக செய்யாமல் தவறாக புரிந்து கொண்டு அரைகுறை ஞானத்தோடு பயிற்சி செய்தவர்கள் சிவமாகாமல் சவமாகி போனார்கள். தவம் செய்வது என்பது அவரவருக்குள்ளே ஏற்படக்கூடிய அனுபவம். அந்த அனுபவத்தை மற்றவர் எவரும் கூட்டிவிட முடியாது. எவருடைய வார்த்தைகளை கொண்டும் இந்த அனுபவத்தை பெற்றுவிட முடியாது. அவரவர் கடினமாக உழைத்து மட்டுமே இதை அடைய முடியும். நல்ல நன்னீர் இருக்க உவர் நீரை எவரும் உண்பதில்லை. உவர் நீரை உண்ணாமல் அதை உமிழ்ந்து விடுவது என்பது வாடிக்கை. உப்பு கரிப்பாக இருக்கக்கூடிய தண்ணீரை எவர் உண்பார்கள்? நல்ல தண்ணீரை மட்டுமே உண்பார்கள். அதுபோல தவம் செய்யக்கூடிய பயிற்சியை செய்யக்கூடியவர்கள் தப்பும் தவறுமாக மற்றவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய யோக பயிற்சிகளை கற்றுக்கொண்டு விட்டு இது உண்மை என்று கருதி இருந்தால் நீங்கள் நன்னீருக்கு பதிலாக உவர் நீரை, அதாவது உப்பு கரிப்பான தண்ணீரை அருந்தியவர்கள் ஆவீர்கள் என்று திருவள்ளுவர் சுட்டிக்காட்டுகிறார். மதபேதமாக இவர்கள் ஞானிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே சுகபோகிகளாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் உண்மையான ஞானத்தை காட்டிக் கொடுக்க தகுதியுடையவர்கள் அல்லர். இப்படிப்பட்டவர்கள் தாங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு விட்டதாகவும் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை மற்றவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் இத்தனை பொன் வேண்டும் என்று சொல்வதாகவும் இன்றைய காலம் என்பது போய்கொண்டிருக்கிறது. இதை அன்றைக்கே திருவள்ளுவநாயனார் புரிந்து சொல்லியும் இருக்கிறார். குகை சாதனை என்பது சரசாகி ஆகாயத்திற்குள்ளே மனத்தை செலுத்தக்கூடிய பயிற்சி. அது அத்தனை சாமானியர்கள் செய்துவிடக்கூடிய பயிற்சி அல்ல. குருவின் ஆசி இல்லாமல் இந்த பயிற்சிகளை சாத்தியப்படுத்தி கொண்டு விட முடியாது. முறையாக காயகற்பம் என்று அழைக்கப்பட்ட வாசிகற்பத்தை உண்ணும் முறையான யோக பயிற்சியை செய்தும் இடைவிடாது பயிற்சி செய்தபடியாக தன்னுடைய உத்தம சத்குருமார்களை சரணடைந்தும் இருக்கக்கூடிய ஒரு சாதகனுக்கு மட்டுமே இது சாத்தியப்படும். மற்றவர்களுக்கு இது சாத்தியப்படாது. அவர்கள் பரதேசி கோலமாக உலகிலே சுற்றித் திரிந்து இறுதியிலே மாண்டு போனதை தவிர அவர்கள் அடைந்த பேர் ஏதும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று
திருவள்ளுவநாயனார் பொய் யோகிகளைப் பற்றி இங்கே சொல்லுகிறார். தசவாய்வதுவும் வசமாய் கலை சுவாசங்களை அசையாமலுமே அடியாகிய மூலம் தனில் விசுவாகியதாய் வெகுவிதமாய் வைராக்கியத்துடன் இசவு ஆக்கினை கொண்டு இனசிங் என மௌனம் தனில் அருள்பெற்றுடன் யோகத்திரு அருள் பெற்று அனுக்கிரகத்துடன் கெதியாகியதோர் இருளத்துடன் வரமுத்தியில் திருவாய் மதரம் பதம் ஏவிய மோட்சத்துறை கரை கண்டனுமே மதியும் ரவி சிவரூபமும் குருமந்தரமாய் புகழ் யங் என சுழியின் முனை அதில் முதலட்சரம் இது பின்னிடு கடையட்சரம் அறிவித்தனர் தன் அருளாலுமே. இங்கே யோகசாதன பயிற்சியை செய்யக்கூடியவர்களுக்கு 2 மந்திர சூட்சுமங்களை சொல்லுகிறார். ஒன்று சிங் என்பது, மற்றது யங் என்பது. இங்கே சி என்பதிலே சி என்பது நெருப்பு, யா என்பது ஆகாயம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். மிகுதியாக சொல்லப்பட்ட இங் என்று சொல்லப்பட்ட அந்த மெய்யெழுத்து என்பது உள்ளே நடக்கக்கூடிய பயிற்சியின் உறுதித்தன்மையை குறிக்கிறது. தசவாயுக்கள் நம் உடலை இயக்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த தசவாயுக்கள் என்பவை வசமாக வேண்டும். அது வசமாவதற்கு கலை சுவாசங்களை அசையாமல் மூலத்திலே நிறுத்தி பழக வேண்டும். மூலம் என்று அழைக்கப்பட்ட சுழுமணி மையத்திலே சந்திரகளை சூரியகலையை அசையவிடாதபடியாக நிலைநிறுத்த பழக வேண்டும். அப்படி செய்துவிட்டால் இந்த உலகம் முழுவதிலுமே இருக்கக்கூடிய சகலவிதமான ஆற்றல்களையும் நீங்கள் பெற்றுவிடலாம். இதை வைராக்கியத்தோடு தான் உங்களால் சாதிக்க முடியும். ஆக்கினை என்று அழைக்கப்பட்ட சுழுமணி மையத்திலே நீங்கள் இதமாக இணைந்திருக்க வேண்டும். அந்த இடத்திலே இணைந்திருந்து மூச்சுக்காற்றை, அதாவது ஜீவசக்தியாகிய வாயுவை சுழுமணி மையத்திலே சிங் என்கிற நிலையிலே அழுத்தி இருத்தி ஊன்றி நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்தும் போது நீங்கள் யோகம் பெற்றிருப்பீர்கள். யோகம் என்பது சேர்க்கை. சுழுமணி மையத்திலே மனத்தை சேர்த்து இருப்பது யோகம் என்றாகிறது. அப்படி இருந்துவிட்டால் உங்களுக்கு சிவமாகிய சீவனுடைய அருள் கிடைக்கும். அன்று அருள் என்பது கிடைத்துவிட்டால் அந்த அனுக்கிரகத்தின் காரணமாக வாசிகதி என்பது உங்களுக்கு வாய்த்துவிடும். அந்த வாசிகதி என்பது வாய்த்துவிட்டால் வரமுக்தி என்று அழைக்கப்பட்ட ஜீவன் முக்தி என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். அது மட்டுமல்ல, உங்களுடைய நாவிலே சுவை ஏற்படக்கூடிய அளவிற்கு சிரத்திலே இருந்த அமிர்தம் என்பது இறங்கி வரும். இவற்றையெல்லாம் சரியாக செய்துவிட்டால் மோட்சத்துறையை நீங்கள் கரை கண்டு விட முடியும் என்று குறிப்பிடுகிறார். மதி, ரவி என்று அழைக்கப்பட்ட இந்த 2ம் தான் இதற்கு மூலமாகிறது. இதுதான் குருமந்திரம் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். சந்திரகலை சூரியகலை ஆகிய இந்த 2ஐயும் சுழுமணி மையத்திலே இணைப்பதுதான் குருமந்திரம். இந்த மந்திரம் என்பது உச்சரிக்காத மந்திரம், பேசாத மந்திரம், அஜபா மந்திரம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலே உங்கள் மனத்தை நிலைநிறுத்தி சிங் என்று சுழுமணி மையத்திலே ஊன்றி ஜீவசக்தியாகி வாயுவை உள்ளே செலுத்தி யங் என்று ஆகாயத்திலே இருக்கக்கூடிய சீவனோடு அதை இணைக்க பழக வேண்டும். இது உடனடியாக சாத்தியப்பட்டு விடாது. இடைவிடாது செய்யக்கூடிய யோக பயிற்சியினால் மாத்திரமே இது சாத்தியப்படும் என்பதை இங்கே திருவள்ளுவர் சுட்டிக்காட்டுகிறார். சுழியின் முனை முதல் அட்சரம். சுழுமுனை என்பதுதான் உங்கள் வாசிப்பயிற்சியின் தொடக்கம். இந்த இடத்தை நீங்கள் சரியாக பற்றி பிடித்து பயணப்பட்டு விட்டீர்கள் என்றால் கடையட்சரமாக இருக்கக்கூடிய யங் என்கிற இடத்தை நீங்கள் அடைந்துவிட முடியும். அதாவது முதலாவதாக சிங் என்று சி என்கிற நெருப்பை சுழுமுனை மையத்திலே மூட்ட வேண்டும். அதன் பிறகு இறுதி நிலையாக உங்களுக்கு யங் என்று அழைக்கப்பட்ட ஜீவசக்தியாகிய வாயு ஜீவனோடு இணையக்கூடிய அந்த நிலை என்பது ஏற்படும். எத்தனை விளக்கமாக அழகாக திருவள்ளுவநாயனார் இந்த ஒரு பாடலிலேயே சொல்லியிருக்கிறார் பாருங்கள். யோக பயிற்சியின் சூத்திரங்களின் நுணுக்கங்களை எல்லாம் தெளிவாகவே திருவள்ளுவநாயனார் அறிந்திருந்தார் என்பதை மற்றவர்களுக்கு புரியப்படுத்தும் விதமாகவே இப்படிப்பட்ட வார்த்தை பதங்களை கொண்டு இங்கே திருவள்ளுவநாயனார் விளக்கியிருப்பதை காண வேண்டியிருக்கிறது. சுகசீவனமாய் ஒருபோது அமிர்தங்களில் பெரியோர்களுமே எரிகும்பி தன்வார் பாடொழிந்து உலகங்களிலும் கருவாளிகள் அவர் மேவிய தலவாசம் அதாய் மருவி புனல் மதுரங்களை மௌனம்பரி துரியாதீதம் இடைவிங்களை சுழியின் முனை கிரிசூல் அகமாய் தசதீட்சையில் அதித்தவம் ஜகசூஸ்திரமாய் நடனம் திருமடை வாயினில் உயிராகியதோர் பறவை பற்றி அடவி போலும் இவர்தன் நெறி பார்வதி தன் இட ரவியின் செயல்களை கொண்டு உடல் தச ஆண்டினில் புலன் 50 முனை ஆய்ந்தனர். 10 வருடங்கள் இடைவிடாது செய்யக்கூடிய யோக பயிற்சியின் காரணமாக இந்த 5 புலன்கள் வழியாக செல்லக்கூடிய மனதை எப்படி தடுத்து நிறுத்துவது என்கிற உண்மையான நுணுக்கத்தை யோகிகள் புரிந்து கொள்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். ஒரு நாள் 2 நாள் பயிற்சி செய்வதன் மூலமாக தசவாயுக்களின் தன்மையையும் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற இந்த 4 போக்கையும் கட்டுப்படுத்திவிட முடியாது. 10 ஆண்டுகள் பிடிக்கும் இதிலே முத்தி பெறுவதற்கு. ஞானசித்தியை பெற வேண்டும் என்றால் பொறுமை என்பது அவசியமாகிறது. இடைவிடாது செய்யக்கூடிய யோக பயிற்சியின் மூலமாக 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் சந்திரகலை சூரியகலை பற்றியே முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். துரியத்திலிருந்து துரியாதீதம் என்று அழைக்கப்பட்ட அந்த நிலையை கடப்பதற்கு இடைப்பிங்களை என்று அழைக்கப்பட்ட சந்திரகலை சூரியகலையை சுழுமுனை மையத்திலே இடைவிடாது நிறுத்த பழகுவதுதான் ஒரே வழி என்று குறிப்பிடுகிறார். இதற்கு தசதீட்சை என்றும் பெயர். தசம் என்று சொன்னால் 10. 10 என்பது 8 மற்றும் 2 சேர்ந்தது. அ என்கிற சந்திரகலை 8ஐ குறிக்கிறது. உ என்கிற சூரியகலை 2ஐ குறிக்கிறது.
இந்த 8ம் 2ம் இணைந்த போது அது 10 என்றாகிறது. சுழுமுனை மையத்திலே மனத்தை நிறுத்தக்கூடிய பயிற்சிக்குத்தான் தசதீட்சை. இதை பற்றி நாம் ஏற்கனவே பல பதிவுகளிலே சொல்லியிருக்கிறோம். அமிர்தத்தை உண்டு யோக சாதனம் பழக வேண்டும் என்றால் சுகசீவனமாக ஒரு வேளைக்கு மாத்திரம் பச்சரிசி, பாசிப்பருப்பு, நெய் கூட்டி பொங்கலாக செய்து சமைத்து ஒரு வேளை உண்டபடியாக வெயிலில் செல்லாமலும், மழையில் நனையாமலும், பனியில் நனையாமலும், புறத்திலே இருக்கக்கூடிய வெப்பம் உடலை தாக்கிவிடாதபடியுமாக எச்சரிக்கையாக இருந்து யோக சாதகன் யோக பயிற்சி செய்ய வேண்டும். இப்படி செய்யும் போது எரிகும்பி என்று அழைக்கப்பட்ட வயிற்றிலே குன்மம் என்பது ஏற்படும். கடுமையான வயிற்று வலி ஏற்படச் செய்யும். சிறுநீர், மலம் ஆகியவை கடுத்து வீழும். அது காரணமாக உடலிலே அதீத வெப்பம் ஏற்பட்டு பிரமேகம் போன்ற பலவிதமான மேகரோகங்களும் கூட ஏற்படச் செய்யும். நீர் கடுத்து வீழும், மொழிக்கு மொழி தெருகி காணும், தலைவலிக்கும், கண்டம் நோகும், வயிற்றிலே கடுமையான வாயு தொல்லை ஏற்பட்டு பலவிதமான வலிகள், வேதனைகளை எல்லாம் கொடுக்கச் செய்யும். இவற்றை பற்றியதான விளக்கங்களை எல்லாம் நாம் ஏற்கனவே காகபுதந்தர் பெருநூல் காவியத்திலே பார்த்திருக்கிறோம். இங்கே பெரிதாக சொல்லாமல் சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். எரி கும்பி தன்வார் பாடு ஒழிந்து என்று சொல்லியதால் வயிற்றிலே ஏற்பட்ட அதீத வெப்பம் காரணமாக ஏற்பட்ட பலவிதமான துன்பங்களும் ஒழிந்து தலவாசமாக, அதாவது சுழுமுனை வாசமாக இடைவிடாது ஒரு யோக சாதனத்தை செய்யும் போது மதுரங்களை சரத்திலே இருந்து இறங்கி வரக்கூடிய அமிர்தத்தை உண்டுவிட்ட காரணத்தால் இதுவரையிலும் அவன் பெற்று வந்திருந்த பலவிதமான தொந்தரவுகளையும் நீங்கி நல்ல நிலையிலே தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடிய பக்குவத்தை பெற்றுவிடுகிறான். உயிராகிய பறவை பட்சி என்பது கூட்டை விட்டு பறந்து போய்விட்டால் அந்த கூற்றுக்கு எந்த விதமான பயனும் இல்லை. உங்கள் உடலிலே உயிர் என்பது இருக்கும் வரையிலும் தான் இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு. உயிர் என்பது உடலை விட்டு நீங்கிவிட்டால் அதன் பிறகு அது வெறுங்கூடு, அங்கே எந்த விதமான பயனும் இல்லை. எனவே உடல் வாழ்க்கையிலே உங்கள் உயிர் உடலுக்குள்ளே இருக்கும் காலத்திற்குள்ளாகவே யோக பயிற்சியை சிறப்பாக செய்து வெற்றியை பெற்றுவிடுங்கள், காலதாமதம் செய்யாதீர்கள் என்று திருவள்ளுவநாயனார் நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். வாய்வோடு அனல் சேர அசையாமலும் வசமாவது தேய்போம் பிறைதான் திரையாமலும் மதிபூரண பிறையாவதுமே மதிவன்னியில் உருவாகிய பின் நிறைவாய் உடல் சேர்வம் பதிகதி ஆகியவன் சிவஞானிகள் அவர் பெற்ற பேர் துறவரமே. நிசம் என்று இரு பிறவார் இது மூன்றிடல் அச்சரம் மீக்காற்று உணர்பழுதி என்று இளையார் பத்மபதம் கருணை பெறும் மறவாது ஒரு நாள் மௌனம்தனில் கவனம் விடார் அருள் பெற்று அடைவார் அமிர்தச் சிவயோகத்தினில் திருவள்ளுவன் உரைதன் மொழி தமிழ் வண்ணமும் அருள் பெற்று எழும். இங்கே தமிழிலே இந்த திருவள்ளுவனாகிய நான் பாடியிருக்கக்கூடிய இந்த நூலை முறையாக புரிந்து கொண்டு விட்டால் யோக நுணுக்கங்களை எல்லாம் நீங்கள் புரிந்தவர்களாவீர்கள். வாயுவோடு அனல் சேர்ந்த காரணத்தால் உங்கள் தேகம் பலவிதமான துன்பங்களை சந்திக்கும். ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய பெருநெருப்பிலே காற்று வேறு வேகமாக வீசிவிட்டால் அது காடாக்கினியாக மாறி மிகப்பெரிய வெப்பத்தை கொடுக்கும். அந்த வெப்பத்தின் காரணமாக தேகத்தில் ஏற்படக்கூடிய பல வகையான துன்பங்கள் தேய்ந்து போகக்கூடிய தேய்வரையை போல உங்கள் உடலை சீன நிலைக்கு இட்டுச் செல்லும். அப்படி ஏற்படக்கூடிய துன்பங்கள் காரணமாக உங்கள் உடலிலே பலவிதமான நோய்கள், பிணிகள் எல்லாம் ஏற்பட்டு உடல் மெலிந்து மிக மிக சீன நிலைக்கு சென்றுவிடக்கூடிய அபாயமும் கூட இருக்கிறது. தேய்வரையாக இருப்பதோ, வளர்வரையாக இருப்பதோ, பூரணச்சந்திரனாக இருப்பதோ இவை எல்லாமே உங்களுடைய பயிற்சி மற்றும் உங்களுடைய குருவாக வந்திருந்த சத்குருவினுடைய ஆசையை பொறுத்து அமைகிறது. நிறைவாக உங்கள் உடல் சரியான பக்குவத்தை சேர்வதற்கு நீண்ட நெடிய காலம் பிடிக்கும். பதி என்று சொல்லப்பட்ட ஜீவனாகிய சிவனுடைய சன்னிதானத்தை சென்று சேருவதற்கான கதி, அதற்கான போக்கு, அந்த போக்கு என்பது அண்ணாக்கு பாதை வழியாக நடத்தக்கூடிய வாசிப்போக்குத்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சிவஞானிகள் அனைவருமே இப்படிப்பட்ட நிலையை தாண்டித்தான் வந்திருக்கிறார்கள். இப்படி யோக சாதன பயிற்சியின் மூலமாக புலன்கள் வழியாக சஞ்சரிக்கக்கூடிய மனத்தை தடுத்து நிறுத்தி அந்த மனத்தை சிரத்திற்குள்ளே செலுத்தக்கூடிய காரியத்தை செய்யும் போது நீங்கள் துறவி என்றாகிறீர்கள். துரத்தல் என்றால் என்ன? புலன்கள் வழியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய மனத்தின் போக்கை துரத்தல் என்றாகிறது. உண்மையான துறவி என்பது இல்லறத்திலே இருந்தபடியாகவே மனத்தின் வழியாக 5 புலன்கள் வழியாக வெளியே செல்லக்கூடிய பல வகையான ஆசைகளை எல்லாம் விட்டு துறந்து முறையாக ஜீவசக்தியாகிய வாயுவை சுழுமுனையிலே நிறுத்துவதுதான். இது புரிந்து கொள்ளாமல் சாமானியர்கள், உலகவாசிகளாக இருப்பவர்கள் காஷாயம் தரித்து உருத்திராக்கம் பூண்டு பலவிதமான துன்பங்களை எல்லாம் அனுபவித்து இடையிலே பலவிதமான கஷ்டங்களை எல்லாம் சந்தித்து மாண்டுபட்டும் போய்விடுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலை ஏற்பட வேண்டாம் என்றால் நீங்கள் முறையாக சந்திரகலை, சூரியகலை, சுழுமுனை ஆகியவற்றை சரியாக புரிந்திருந்து உத்தம குருமார்களுடைய வார்த்தைகளை செவிமேற்கொண்டு சரியாக யோக சாதன பயிற்சியை செய்ய வேண்டும். அதிலும் இளையார்களாக இளம் வயதாக இருக்கும் போதே இந்த யோக பயிற்சியை தொடங்கிவிட வேண்டும். வயது முதிர்ந்த பிறகு உடலில் இருக்கக்கூடிய பலவிதமான சத்துக்களும் தாதுக்களும் சப்த தாதுக்களும்
தங்களுடைய ஆற்றலை இழந்திருக்கக்கூடிய காலத்திலே யோக பயிற்சி மேற்கொள்வது என்பது மிகவும் துன்பத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக மாறிவிடும். முடிந்த வரையிலும் இளமை இருக்கும் போதே இந்த யோக பயிற்சியில் ஈடுபட்டு விடுவது நல்லது. உங்களுடைய கர்மவினைகள் தீரும் அளவிற்கு உங்களுக்கு வாசிக்கான வெற்றி என்பது கிடைக்கும். எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய மனத்தை சுழுமுனை மையத்திலிருந்து நீக்கிவிடாதீர்கள். மௌனமாக இருங்கள். வாய்ப்பேச்சை தவிர்த்து விடுங்கள். கவனத்தை விட்டு விடாதீர்கள். முறையாக அமிர்தத்தை இறக்கி உண்ண வேண்டும் என்றால் சிவயோகத்தில் இருக்க வேண்டும். சிவம் என்பது சீவன். சீவனை சென்று சேருவதற்கான பயிற்சியை ஜீவசக்தியாகிய வாயுவை கொண்டு செய்யக்கூடிய இந்த இடைவிடாத வாசிப்பயிற்சியை சரியாக செய்தபடியாகவே இருக்க வேண்டும். கால ஓட்டத்திலே உங்களுக்கு இதிலே சித்தி என்பது கிடைக்கும். மனம் தளர்ந்து விடாதீர்கள். எக்காரணத்தை கொண்டும் செய்கிற பயிற்சியை பாதியிலேயே விட்டு விடாதீர்கள். விட்டுவிட்டால் நோயாளியாகி இறுதியிலே மரணம்தான் உங்களுக்கு ஏற்படும். எனவே எச்சரிக்கையாக கவனமாக இருந்து யோக பயிற்சியிலே வெற்றியை காணுங்கள். இப்படித்தான் நானும் வாசியை வென்றிருக்கிறேன் என்று தன்னுடைய அனுபவத்தை இங்கே திருவள்ளுவநாயனார் வெளிப்படுத்தி சொல்லுகிறார். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.